ஹாய், இன்னைக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறத பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காவை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடணும். ஒரு கால் பாகம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் கத்திரிக்காவை. இந்த மாதிரி முழுசாக கீறி வச்சுக்கணும். ஒரு 4 சைடு கீறி வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் சுருங்கி வரணும். இந்த பதத்தில் இருக்கிறப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா போட்டாலும் பரவாயில்ல. அது 3த்தையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு, பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து வதக்கணும். கல் உப்பு சேர்த்து வதக்கணும். இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. உங்கள்கிட்ட மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மல்லித்தூள் கிடையாது, அதனால் மல்லி விதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூட மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி வரணும். நல்லா வதங்கி வந்த அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு ஆல்ரெடி மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் புளியும் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம், அப்புறம் குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மறுபடியும் அதே சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் நல்லா சூடு ஆகிட்ட அப்புறமா கடுகு சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நிறையாவே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நான் சேர்த்துருக்குறேன். இப்போது அரைச்ச மசாலாவெல்லாம் இதில் ஊற்றி கொஞ்சம் கூட தண்ணி, எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அவ்வளோ தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்து நல்லா வேக விடணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வெந்து வரணும். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்த அந்த இலையை கடைசியில் அந்த குழம்பு மேலே நம்ம தூவி விடணும். தூவி விட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ரொம்ப நல்ல சுவையான குழம்பு. செஞ்சு பாருங்கள். பாய்.